ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. பங்குனி உத்திரத்தையொட்டி விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன் கோவிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகத்துல முருகர் கோயில்ல மிக முக்கியமாக பிரசித்தி பெற்ற கோயில் நம்ம திண்டிவனம் பக்கத்துல இருக்கிற மயிலம் மலை மேல இருக்கக்கூடிய இந்த முருகர் கோயில் தான். இந்த மயிலம் முருகன் கோயில்ல பங்குனி உத்திர திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் முருகன் வள்ளி முருக தெய்வானை பல்வேறு வாகனங்கள்ல உற்சவர் இந்த மலையை வலம் வந்த காட்சிகள் தினமும் நடைபெற்றது. அதே போல நேற்று இரவு திருக்கல்யாணம் நடைபெற்றது. வெள்ளி குதிரை வாகனத்துல வள்ளி தெய்வானை முருகர் வலம் வந்த காட்சி நடைபெற்றது. இன்று முக்கிய திருவிழாவான தேர் திருவிழா வெகு விமர்சையாக காலில் தொடங்கிச்சு. 20ஆம் பட்ட, அதாவது மயிலம் பம்பூரம் ஆதீனம் 20ஆம் பட்ட சிவஞான பாளைய சுவாமிகள் இந்த தேரை வடம்பிடி ஈர்த்தாங்க. தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் வடம்பிடி ஈர்த்தாரு. இதுல தமிழகம் மட்டும் இல்ல, தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள் இருந்து பக்தர்கள் ஏராளமானவர் கலந்து கொண்டு விண்ணை பிளக்கும் அளவிற்கு வெற்றிவேல் முருகன் அரோகர கோஷத்தோடு இந்த தேர் திருவிழா தற்போது நிறைவடைந்திருக்கு. வந்த பக்தர்கள் அனைவரும் தங்களோட நேர்த்தி கடனை செலுத்தும் வகையில அவங்களோட விவசாய நிலத்தை விளைந்த விளை பொருட்களை தேர் அடியில வீசி அவங்களோட நேர்த்தி கடன் செலுத்துறாங்க. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மயிலம் முருகர் கோயிலுக்கு குவிந்துட்டு இருக்க காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.